கீழ்ப்படிதல்ன்ற தலைப்புல நம்ம இன்னைக்கு பேச போறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கீழ்ப்படிதல் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. நாம நெனைப்போம், எப்பயுமே வந்து சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் வந்து பிள்ளைகளுக்கு தான் வந்து இத சொல்லி தருவாங்க. அ "பிள்ளைகளே கர்த்தருக்குள் நீங்க வந்து உங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க. இது நியாயம்." அப்படின்னு எபேசியர் 6:1 சொல்லி தருவாங்க. அ ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் ஆண்டுடைய வார்த்தைக்கும், ஆண்டவருக்கும் கீழ்ப்படிறது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியம். அ ஒபீடியன்ஸ் அப்டின்னா, கீழ்ப்படிதல் அப்டின்னா என்ன? அப்டின்னு நான் முதல்ல சொல்லப் போறேன். கீழ்ப்படிதல் எத்தன பேர் ஆண்டவருக்கு 100% நான் கீழ்ப்படிறேன்னு சொல்லுறவங்க கை மாத்திரம் தூக்குங்க. எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படிறேன். ஒரு கை கூட மேல போலயே. எத்தன பேர் ஆண்டவருக்கு நான் பிரயாசப்படுறேன் அப்படின்னு சொல்லுவீங்க? இதுக்கு எல்லா கையும் மேல தூக்கணும். கண்டிப்பா. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் இது எல்லாத்துக்குள்ள நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிறேன்னா யாருமே கை தூக்க முடியாது. அது வந்து உண்மையான ஸ்டேட்மெண்ட் தான். எல்லாத்துலயும் நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிறோமான்றது எல்லாரும் எல்லாத்துலயும் கீழ்ப்படிய முடியாது. ஆனா நம்ம கீழ்ப்படிய பிரயாசப்படுறது நம்மளுடைய தலையாய காட்டணும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லாத்துலயும் கீழ்ப்படிய ஆண்டவர் நம்மள விரும்புகிறார். அது ரொம்ப முக்கியம். கீழ்ப்படிதல்னா என்னன்னா, ஒரு அத்தாரிட்டி நம்மள விட பெரியவங்களுக்கு ஒருத்தருக்கு, இல்ல பலருக்கு கீழ்ப்படிறது தான். அவங்களோட அத்தாரிட்டிக்கு நம்ம அடங்கி, அவங்க சொல்ற கமாண்ட்மெண்ட்ட அப்படியே அவங்க குடுக்குற கட்டளைய அப்படியே செயல்படுத்துறது தான் கீழ்ப்படிதல். இப்ப பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும்னா என்ன அர்த்தம்? பெரியவங்களுக்கு அவங்களோட வயது முதிர்ந்தவங்களுக்கு கீழ்ப்படியணும். அதுபோல நம்ம ஆண்டவருக்கு பிள்ளைகளா இருக்கிறோம். ஆண்டவருக்கு பிள்ளைகளா இருக்கோம். அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் ஆண்டவரோட அத்தாரிட்டேட்டிவ் சாவரனிட்டி அதாவது ஆண்டவருடைய சர்வ அதிகாரத்துக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் கீழ்ப்படியணும். அதனால தான் நெறைய பேர் சொல்றாங்க, எனக்கு ஏன் எப்படி ஒரு கடவுள் எனக்கு தேவையே இல்ல. எதுக்கு எல்லாத்துலயும் நம்மள வந்து ஒரு குழந்தை மாரி ட்ரீட் பண்றாரு. இது மாரி நான் கீழ்ப்படியணுமா? அப்படின்னு நெறைய பேர் கேட்கறாங்க. எத்தன பேர் ஆண்டவர் நான் ஏன் இது செய்யணும்? நீ ஏன் இது செய்யணும்? நான் ஏன் இதுக்கு இப்படி பண்ணணும்? அப்படின்னு எத்தன பேர் ஆண்டவர கேள்வி கேட்டிருக்கீங்க? இப்படி போட்டிருக்கா? அப்படி போட்டிருக்கா? எத்தன பேர் அத கேட்டிருக்கீங்க? ஏன் நான் டிவி பார்க்கக்கூடாது? ஏன் நான் அது பண்ணக்கூடாது? ஏன் நான் இது பண்ணக்கூடாது? அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஆனா, நம்ம வந்து ஞானஸ்தானம் எடுக்கும்போதே, நம்ம ஆண்டவர் கூட என்ன உடன்படிக்கை பண்றோம்னா, ஆண்டவருடைய சித்தத்துக்கு, ஆண்டவருடைய ஆசைக்கு, அவருடைய வேதத்துக்கு, அவருடைய வேதத்துல இருக்கிற வார்த்தைகளுக்கு நான் முழுவதும் கீழ்ப்படிவேன்றது தான் நம்மளுடைய தீர்மானம். நம்மளுடைய தீர்மானம். ஒரு கிறிஸ்தவனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படியணும். ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறதுக்கு நம்ம கீழ்ப்படியணும். அது ஒரு கிறிஸ்டியனுக்கு மஸ்ட். இது என்ன நான் சொல்ற வார்த்தையா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஆண்டவருடைய வார்த்தை இத சொல்லுது. இயேசுவே வந்து நமக்கு கட்டளையிடும்போது, "நீ என்ன நேசிச்சினா" யோவான் 14:15 "நீ என் மேல அன்பா இருந்தீன்னா, என்னுடைய பிரமாணங்கள நீ கைக்கொள்ளணும்" அப்படின்னு சொல்றாரு. இந்த வசனம் வந்து யோவான் 14:15 "நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால், என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள்." ஆண்டவர நம்ம நேசிச்சோம்னா, நம்ம என்ன பண்ணணுமா? அவருடைய கற்பனைகள கைக்கொள்ளணும். அவருடைய கற்பனைகளை கைக்கொள்றது தான் ஆண்டவர் நம்மகிட்ட இப்ப எப்படி பேசுறாருன்னா, அவருடைய வார்த்தை மூலமா தான் பேசுறாரு. அவருடைய வார்த்தை. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பைபிள் படிக்கும்போது, அவர் வார்த்தை மூலமா நம்மகிட்ட பேசுவார். அவர் பேசும்போது, அதுக்கு நமக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அவர் நம்மகிட்ட பேசும்போது, நம்ம சர்ச்சுக்கு வரும்போதோ, இல்ல நமக்கு சபையில நமக்கு சொல்லி தரும்போதோ, இல்ல நம்ம வேதத்த படிக்கும்போதோ,
இல்ல நம்ம சும்மா இருக்கும்போதோ, ஆண்டவர் நம்மகிட்ட இது உனக்கு நல்லதில்ல அப்படின்னு ஆண்டவர் நம்மகிட்ட பேசுவார். அப்ப பேசும்போது நம்ம அதுக்கு கீழ்ப்படிந்தோம்னா, கண்டிப்பா ஆண்டவர் இத கீழ்ப்படியணுன்ட்டு நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் அதோட நான் சும்மா இத அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் விடல. ஆண்டவர் அதுக்கு மேல ஒண்ணு செய்றாரு. பிலிப்பியர் 2:8 இயேசு கிறிஸ்துவே நம்ம எப்படி வாழணும்னு கத்து தந்தது, ஏ நமக்கு கரெக்ட்டா ஒரு எக்ஸாம்பிள், நமக்கு ஒரு ரோல் மாடல் அப்படின்னா, இந்த உலகத்துல நமக்கு இயேசு கிறிஸ்து தான். நம்ம எந்த மனுஷனும் நமக்கு ஒரு ரோல் மாடல் கிடையாது. நம்ம யாரோட அடிசுவைகள ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, யாரு நமக்கு எக்ஸாம்பிள், யாரு நமக்கு ஹீரோ அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து பிதாவுடைய கட்டளைய மரண கைக்கொண்டாராம். மரண பரியந்தம். மரண பரியந்தம் கைக்கொண்டார். அதாவது எனக்காக நீ சாவு, நான் சொல்றதுக்கு பயந்து நீ சாவு அப்படின்னு சொன்னா, அதையும் அவர் பண்றதுக்கு என்ன பண்ணாரு? ரெடியா இருந்தார். 33 ஆண்டுகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்ட அவர சிங்காசனத்துல இருந்து இறக்கி விட்டுட்டாரு. அவர எளிமையின் கோலமா மனுஷ ரூபம் எடுக்க வைத்தார். ஒரு கடவுள் மனுஷ ரூபம் எடுக்கணும்னா, அவருக்கு கீழ. அவர் ஒரு டிகிரி கீழ. ரொம்ப கீழ. ஆனாலும் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். இங்க வந்தும் எல்லாவற்றிலயும் அவர் கீழ்ப்படிந்தார். அவர் நினைச்சவங்களெல்லாம் அவர் குணமாக்க முடியல. எல்லாவற்றையும் பிதா கிட்ட கேட்டு, 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 கேட்டு செய்றாரு. கடைசிலயும் அவர் இந்த பாத்திரம் என்கிட்ட நீங்குமானால் நீங்கட்டும்னு சொல்றாரு. ஆனாலும் உங்களுடைய சித்தப்படி ஆகட்டும். பிதாவுடைய சித்தத்த அப்படியே கைக்கொண்டது யாரு? இயேசு கிறிஸ்து. அது போல நம்மளும் கீழ்ப்படியணும் அப்படின்ட்டு ஆண்டவர் விரும்புகிறார். எப்படி இயேசு பிதாவுடைய திட்டத்த அப்படியே செயல்படுத்தினாரோ, அது போல நம்மளும் செயல்படுத்த வேணும் என்று விரும்புகிறார். என்னன்னா இந்த வசனம் பாருங்க பிலிப்பியர் 2:8 அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையில் மரண பரியந்தம் படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் என்ன பண்ணாரா? தம்மை தாமே தாழ்த்தி பிதாக்கு கீழ்ப்படினார். நம்ம ஒருத்தவங்களுக்கு கீழ்ப்படியணும்னா சில விஷயங்கள் இருக்கு. நான் இப்ப நம்ம எல்லாருக்கும் கீழ்ப்படிஞ்சிருவோமா? எல்லாருக்கும் நம்ம கீழ்ப்படிவோமா? கீழ்ப்படிய மாட்டோம். யாருக்கு கீழ்ப்படிவோம்? அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம ஒருத்தருக்கு கீழ்ப்படியணும்னா முதல்ல அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவங்க ஒரு அதிகாரத்துல இருக்கணும். இப்ப நம்ம வீட்ல ஒருத்தவங்கள வேலைக்கு வைத்திருக்கிறோம். இப்ப நம்ம வீட்ல வேலைக்கு வச்சவங்க எஜமானி அம்மா அவங்க சொல்றதான் கேட்டு கேட்டு நடந்தாங்கன்னா, யார் அங்க எஜமான்? இப்ப நீங்க ஆபீஸ்க்கு போறீங்க. உங்க பாஸ் சொல்றத நீங்க கேட்பீங்களா? இல்ல நீங்க சொல்றத உங்க பாஸ் கேட்டு நடப்பாரா? பாஸ் சொல்றத தான் நம்ம கேட்கணும். அது போலதான் பிதா சொல்றத இயேசு கிறிஸ்து கேட்டார். அது போல நாம் இயேசு கிறிஸ்து சொல்றத நம்ம கேட்டு நடக்கணும். இதுல ஹைரார்க்கினா, இதுல ஒரு பிசினஸ் ஹைரார்க்கி மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரே இருக்கு. நம்ம ஒருத்தர ரெஸ்பெக்ட் பண்ணாதான் அவங்களுக்கு நம்ம கீழ்ப்படிவோம். இப்ப நீங்க ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னா, ஆண்டவர் எப்படி புரிஞ்சுப்பாருன்னா, இந்த பிள்ளை என்ன ரெஸ்பெக்ட் பண்ணலன்னு புரிஞ்சுப்பாரு. நீங்க ஒவ்வொரு தரையும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போகும்போது, what message is God getting? This child is not respecting me. இந்த பிள்ளை எனக்கு ரெஸ்பெக்ட் பண்ணல. அந்த சிக்னல தான், அந்த மெசேஜ தான் நம்ம ஆண்டவருக்கு சொல்றோம். இப்போ ஒரு குழந்தை இப்போ ஒரு குழந்தை அவங்க அம்மா அப்பாக்கு கீழ்ப்படியலன்னா, அம்மா என்ன பண்ணுவாங்க? இழுத்து 2 அடி குடுத்து
கீழ்ப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒண்ணு புரிஞ்சுப்பாங்க. கவனிக்க மாட்டேன்து, என்ன மதிக்க மாட்டேன்து. நான் சொல்றத மதிக்க மாட்டேன்து. இந்த சிக்னல நம்ம ஆண்டவருக்கு குடுத்தோம்னா, ஆண்டவர்கிட்ட இருந்து நமக்கு ஃபேவர் வருமா? மதிக்காத ஒரு புள்ளைக்கு, மதிக்காத ஒரு எம்ப்ளாயிக்கு பாஸ் இன்கிரிமென்ட் குடுப்பாரா? கிடைக்காது. இத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒவ்வொரு தரையும் ஆண்டவர் சொல்றதுக்கு கீழ்ப்படியலன்னா, ஆண்டருடைய வேதத்துல இருக்கிற வாக்குத்தத்தங்களுக்கு நம்ம கீழ்ப்படியலன்னா, இட் இஸ் இட் கோஸ் வித்தவுட் சேயிங். நீங்க எவ்ளோ கை தூக்கி ஆண்டவர துதிக்கலாம். ஆனா, ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப கிளியர். நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியலன்னா, ஆண்டவர மதிக்கலன்னு அர்த்தம். சோ, நம்ம முதல்ல ஆண்டவருக்கு ரெஸ்பெக்ட் குடுத்தா தான், ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோம். நம்ம ஆண்டவர மதிச்சோம்னா, ஆண்டவருக்கு கண்டிப்பா கீழ்ப்படிவோம். அடுத்தது, யார் சொல்றத நம்ம கேட்போம்னா, ஒருத்தர நம்ம நம்புனா தான், அவங்க சொல்றத நம்ம கேட்போம். ஒருத்தவங்க சொல்றது நமக்கு நல்லதுன்னு பட்டா மாத்திரம் தான், ஒருத்தவங்க மேல நமக்கு ட்ரஸ்ட் இருந்தா மாத்திரம் தான், ஒருத்தவங்க மேல நமக்கு விசுவாசம் இருந்தா மாத்திரம் தான். விசுவாசம்னு சொல்லிட்டா ஃபெய்த்ன்னு வந்துரும். இப்போ ஒருத்தவங்க சொல்றது நமக்கு நல்லதுன்னு நெனச்சா மாத்திரம் தான், நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கு கீழ்ப்படிவோம். அது எத்தன பேர் ஒத்துக்கிறீங்க? யாருமே ஒத்துக்கலையா? எல்லாருமே ஒத்துப்போம். என்னன்னா, இப்போ ஒருத்தவங்க சொல்றாங்க, நீங்க வந்து இந்த பாலிசி பஜார்லயோ, இல்ல இந்த ஃபினான்ஷியல் ஃபர்ம்லயோ ஒரு ரூ. 5,000 போடுங்க. ரூ. 5,000 போடுங்க. இது வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு 50,00,000 வரும். அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வார்த்தைய நீங்க நம்பலன்னா காசு போடுவீங்களா? எப்படி வரும்? நம்ம கால்குலேட் பண்ணுவோம். கால்குலேட் பண்ணிட்டு இதுக்கு எத்தன பெர்சென்ட் இன்ட்ரெஸ்ட் வந்தா கூட ரெக்கரிங்ல, அதெல்லாம் டாலி பண்ணி இவ்ளோ வராது. இப்படி வராது. இது மார்க்கெட் லிங்க்டா இருந்தா கூட இது வராது. இப்ப வரலன்னா, அத நம்பலன்னா நம்ம அத செய்ய மாட்டோம். அதே போல தான். நம்ம ஆண்டருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னா, ஆண்டவர் சொல்ற காரியங்களுக்கு வேதத்துக்கு கீழ்ப்படியலன்னா, ஆண்டவர நம்பலன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு ரெஸ்பெக்ட் குடுக்கலன்னு அர்த்தம். செகண்ட் ஆண்டவர நம்பலன்னு அர்த்தம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் அவரை பிரியப்படுத்துறது கூடாத காரியம். ஆண்டவர பிரியப்படுத்தணும்னா, நம்ம அவர விசுவாசிக்கணும்னு. ஆபிரகாம் ஆண்டவர விசுவாசிச்சது தான் அவனுக்கு நீதியா கருதப்பட்டது. எதனால அவன் நீதிமான்ற பட்டியல்ல வந்தான்? ஆண்டவர விசுவாசிச்சனால தான். நம்ம ஆண்டவர விசுவாசிக்கலன்னா, ஆண்டவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிய முடியாது. நம்ம ஆண்டவர விசுவாசிக்கலாம். ஆண்டவர் உங்கள இந்த வேலைய எடுத்துக்கோன்னு சொல்றாரு. இல்ல இந்த வேலைய விட்டுருன்னு சொல்றாரு. இப்படி சொல்லும்போது, நம்ம ஒரு கீழ்ப்படியலன்னா, பயந்தோம்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர விசுவாசிக்கலன்னு அர்த்தம். ஆண்டவர விசுவாசிக்கலன்னா, ஆண்டவர் தெளிவா நம்மகிட்ட பேசி, நம்ம அத செய்யலன்னா, ஆண்டவர விசுவாசிக்கலன்னு அர்த்தம். ஆண்டவர விசுவாசிக்கலன்னா, நீதிமான்ற பட்டியல்லயே நம்ம வரமாட்டோம். சோ, ஆண்டவர் டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். இந்த பிள்ளைக்கு என் மேல உண்மையா விசுவாசம் இருக்கு. ஆண்டவரே நான் உங்கள நம்புறேன். ஆண்டவரே நான் உங்கள நம்புறேன். ஆண்டவரே உங்கள நம்புறேன்னு சொல்லலாம். வாயளவுல சொல்லிட்டு, அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியலன்னா, ஆண்டவர் சொல்லுவாரு, "நீ வந்து Facebook போகாத. நீ வந்து இத பண்ணாத. இது பண்ணாத. இது பண்ணாத. இங்க இன்வெஸ்ட் பண்ணாத. அங்க பேசாத. இங்க கடன் வாங்காத." ஆண்டவர நம்பி நம்ம செய்யணும். "எனக்கு குடுத்து பாரு. நீ சண்டே சர்ச்சுக்கு வந்து பாரு. என்னை காலையில எந்திரிச்சு தேடி பாரு." நம்ம நம்ம நெனைக்கலாம், "ஐய்யய்யோ! எனக்கு வேர்ல்டோட கனெக்ஷனே போயிடுமே! நான் நியூஸ் பார்க்கலன்னா." அதனால நான் நான் வந்து YouTube பார்க்குறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு மணிக்கணக்கா YouTubeல உட்கார்ந்து மதன் கௌரி பார்த்துட்டு இருப்போம். இதனால என்ன ஆகும்? டைம் தான் வேஸ்ட் ஆகும் ஒழிய, நம்ம ஒண்ணும் கத்துக்க போறது கிடையாது. நியூஸ் வந்துட்டே தான் இருக்கும், போயிட்டே தான் இருக்கும். ஆண்டவர் சொன்னாருன்னா, நம்ம செய்யக்கூடாது. வேண்டாம். YouTubeல டைம் ஸ்பெண்ட் பண்ணாத, பண்ணக்கூடாது. இது நான் லிட்டரலா ஒரு சின்ன சின்ன காரியம் சொல்றேன். நம்ம லைஃப் டிசிஷன்ஸுக்கே இது ரொம்ப முக்கியம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னாரு, நான் ஒரு வேலை எடுத்திருந்தேன். இங்க கனடால. ஒரு வேலை எடுத்திருந்தேன். அந்த வேலை எனக்கு ரொம்ப டார்ச்சரஸா இருந்தது. ரொம்ப, ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதாவது அவங்க குடுக்குற வொர்க் லோடு என்னால தாங்கவே முடியல. அதாவது காலையில 8, 9 மணிக்கு ஆரம்பிச்சேன்னா, சாயங்காலம் 9 மணிக்கு வரைக்கும் வேலைய முடிக்க முடியாது. அவ்ளோ வொர்க் லோட் இருக்கும். ஸோ, எனக்கு இன்னொரு வேலையும் சைட் பை சைடு இருந்தது. இன்னொரு வேலையும் இருந்தது. நான் இந்த வேலை நல்லா இருக்குமான்னு பார்க்கறதுக்கு 1 மாசம் லீவ் போட்டுட்டு தான் அந்த வேலைக்கு ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ, நான் என்ன யோசிச்சேன், ஐயோ! இந்த வேலை ரொம்ப பிரஷரா இருக்கு. அதனால இந்த வேலைய எடுக்கக்கூடாது. அப்ப அந்த வேலைக்கு நான் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே இந்த வேலைய விட்டுறவா? இந்த வேலை புதுசா எடுத்த வேலைய நான் விட்டுறவா? எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெயினா இருக்கே! அப்ப ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, இந்த வேலைய விடாத. உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த இடத்துல நான் அற்புதம் செய்வேன். நான் அத நம்பவே இல்ல. ஏன்னா அடுத்த நாள் போனேன். இன்னும் பெரிய டிசாஸ்டர். நான் நெறைய தப்பு தான் பண்ண ஆரம்பிச்சேன். அதுல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தது. அன்னைக்கு பார்த்து நான் 12 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருந்தேன். என்னால வீட்டு வேலை செய்ய முடியல. கஷ்டமா இருந்தது. பிள்ளைங்கள பார்க்க முடியல. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தது. ஆனால ஆண்டவர் சொன்னத என்னால நம்பவே முடியல. ஏன்னா எனக்கு எப்படி இது நடக்கும்? அதேபோல அங்கேயும் அங்க இருக்கிறவங்களும் ரொம்ப சப்போர்ட்டிவாவே இல்ல. அங்க வேலை செய்தவங்களும். அப்ப நான் எங்க அம்மாட்ட கேட்டேன். அம்மா என்ன சொன்னாங்க? "குடும்பத்த பார்க்கறது தான் பாப்பா முக்கியம். வேலைய விட்டுரு" அப்படின்னு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? "வேலைய விடாத. நான் அங்க நீ அங்க இரு. நான் உனக்கு பெரிய காரியம் செய்வேன்" அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. என் மைண்ட்ல கஷ்டமா இருக்கு. அம்மா சொல்றாங்க விட்டுடுன்னு. வீட்ல எல்லாரும் சொல்றாங்க வேண்டாம் விட்டுரு. ஏன்னா இன்னொரு வேலை தான் இருக்குல்ல. அத எடுத்துக்கோ. ஆண்டவர் சொல்றாரு அந்த வேலையில இருன்னு. நான் இப்ப சிச்சுவேஷன் இப்படி இருக்கும்போது, சிச்சுவேஷன பார்த்து யார நம்புறது? என்ன டிசிஷன் எடுக்க முடியும்? நான் ஆண்டவர நம்பல. ஏன்னா என் சிச்சுவேஷன் அவ்வளவு மோசமா இருந்தது. அதனால நான் ஆண்டவர நம்பல. நான் அந்த வேலைய விட்டுட்டேன். இன்னொரு வேலைய எடுத்துக்கிட்டேன். இன்னொரு வேலைய எடுத்துக்கிட்டேன். எடுத்து கொஞ்ச நாள்ல இந்த வேலையில பிரச்சனை ஆரம்பிச்சுடுச்சு. ஏன்னா ஆண்டவரோட வார்த்தைய நானு அப்புறம் அழுது மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே நீங்க சொன்னீங்க. நான் என்ன பண்ணல? கேட்கல. ஏன் கேட்கல? உங்க வார்த்தை மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. காரியத்த நான் கூட இருந்து நான் நடத்துவேன் அப்படின்னு நீங்க சொன்னத நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. ஐ டிட்ன்ட் ஹேவ் ஃபெய்த் இன் யூ. எங்க அம்மா சொன்னத நம்புனேன். என்னோட சிச்சுவேஷன நம்புனேன். எங்க வீட்டுக்காரர் சொல்றத நம்புனேன். ஆனா உங்க மேல நானு விசுவாசம் வைக்கல. தப்பா இல்லையா? ஆண்டவர் எவ்வளவு வருத்தப்பட்டுருப்பாரு. யோசிச்சு பாருங்க. யார நம்பணுமோ அவங்கள நம்பாம, எங்க அம்மாக்கு இந்தியால உட்கார்ந்து இங்க இருக்கிற சிச்சுவேஷன மாத்த முடியுமா? என்ன தெரியும் அவங்களுக்கு? தெரியாது. இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? அ இங்க இருக்கிறவங்க யாரையாவது மாத்த முடியுமா? என்னோட சிச்சுவேஷன மாத்த முடியாது. மாத்த முடிஞ்ச ஒரே ஒரு ஆளு, எனக்கு உதவி செய்ய முடிஞ்ச ஒரே ஒரு ஆளு ஆண்டவர் மாத்திரம் தான். அவர் சொல்றத கேட்கல. அப்ப ஆண்டவர் எவ்வளவு வருத்தப்படுவாருன்னு யோசிச்சு பாருங்க. லைஃப் டிசிஷன்ஸ்ல நம்ம ஆண்டவர் சொல்றத கேட்கலன்னா, ஆண்டவர் மேல விசுவாசம் இல்லன்னு அர்த்தம். இதுக்கு தான் ஒரு பயங்கரமான டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் நோவா. மழையே பார்க்கலையாம் நோவா. மழையே பார்க்கலையாம். ஆனா, ஆண்டவர் சொல்றாரு பேழைய கட்டுன்னு. யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டோட பேக் சைட்ல நீங்க ஒரு போட் கட்டிட்டு இருந்தீங்கன்னா, எப்படி இருக்கும்? லேண்ட்ல நம்ம வீட்ல பின்னாடி கார் ஷெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வீட்டுக்கு பின்னாடி ஒரு கராஜ் இருக்கு. அந்த கராஜ்ல வச்சு நான் போட் கட்டிட்டு இருக்கேன். போறவங்க வரவங்கலாம் என்ன சொல்லிருப்பாங்க? லூசு, பைத்தியம்.
லேண்ட்ல போயிட்டு கராஜ்ல போயிட்டு போட் கட்டிட்டு இருக்குது பாரு. இது எங்க போய் தண்ணியில விட போகுது இத? அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. 100 வருஷம் கிட்டத்தட்ட அவர் கட்டியிருக்காரு அப்படி. போறவங்க வரவங்கலாம் சிரிச்சுட்டு போயிருப்பாங்க. ஆனா நோவாக்கு தெரியும். வாக்கு தந்த ஆண்டவர் உண்மையுள்ளவர். அதனால தான் ஆண்டவர் நோவாவ நீதிமானா கருதி அவரையும் அவர் குடும்பத்தையும் ஜல பிரளயத்திலிருந்து ஆண்டவர் காப்பாத்தினார். நீங்களும் ஆண்டவரால காப்பாத்தப்படணுமா? ஆண்டவரால காப்பாத்தப்படணுமா? ஆண்டவருக்கு நீங்க ஆண்டவருக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட என்ன மெசேஜ் சொல்றீங்க? நான் உங்கள நம்புறேன். ஐ ட்ரஸ்ட் யூ. அதனால தான் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னாங்க. என்னை விடுவித்தாலும், விடுவிக்காமல் போனாலும் நான் நம்புவேன். பெஞ்சமின் கோத்திரத்தை எதிர்த்து இது வந்து நியாயாதிபதிகள் 20வது அதிகாரத்துல இருக்கு. பெஞ்சமின் கோத்திரத்தை எதிர்த்து கிபியா நகர்ல ஒரு ஒரு பயங்கரமான காரியம் நடக்குது. இஸ்ரவேல் முழுவதும் பெஞ்சமின் கோத்திரத்தை எதிர்த்து சண்டைக்கு போறாங்க. நியாயத்துக்கு ஆண்டவர் சொல்லிதான் போறாங்க. முதல் நாள் யுத்தத்துல 20 பேரை பெஞ்சமின் கோத்திரத்தார் அடிச்சு போட்டுறாங்க. ஆண்டவர் சொல்லிதான் போனாங்க. 20 பேர் 20,000 பேர் 20 பேர் இல்ல 20,000 பேர் அடிச்சிடுறாங்க முதல் நாள் யுத்தத்துல. ரெண்டாவது சரி அன்னைக்கு போயிட்டாங்க. சரி ஏதோ தோத்துட்டோம். அடுத்த நாள் இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ராட்டஜி போட்டு அடுத்த நாள் போறாங்க. அடுத்த நாள் யுத்தத்துல 18,000 பேர் இஸ்ரவேல் இதுல இருந்து அவங்கள பெஞ்சமின் கோத்திரத்தார் அடிச்சு போட்டுறாங்க. அப்ப இஸ்ரவேல் ஜனங்க போய் ஆண்டவர்கிட்ட 2வது நாள் தோத்த பிறகும் நானும் நீங்களும் மாதிரிதான் என்ன பண்ணிருப்போம்? ஆண்டவர் சொல்லிதான் போனேன். தோத்துட்டேன். இனிமே நான் என் இஷ்டத்துக்கு பண்றேன். அப்படிதான் நம்ம சொல்லியிருப்போம். இதுக்குதான் ஆண்டவர் சொல்றாருன்னா நம்ப கூடாது. நம்மளா பண்ணியிருந்தா கூட கரெக்டா வந்திருக்கும். அப்படிதானே நீங்களும் நானும் நினைச்சிருப்போம். ஆனா 3வது நாளும் அவங்க ஆண்டவர்கிட்ட போய் கேட்கறாங்க. 3வது நாள் நான் யுத்தத்துக்கு போகணுமா ஆண்டவரே? அந்த நேரத்துல என்ன பண்றாங்களே, தங்களை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட ஃபாஸ்டிங் எடுத்து ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே நாங்க ஏன் நியாயத்தை கேட்க தானே போனோம். நீங்க சொல்லி தானே போனோம். ஏன் நாங்க மடிஞ்சு போறோம் ஆண்டவரே? திரும்ப போகணுமா? ஒரு பயங்கர லாஸ் வரும்போது, ஆண்டவர் சொல்லி நீங்க செய்து ஒரு லாஸ் வரும்போது, திருப்ப ஆண்டவருக்கு நீங்க உண்மையா ஆண்டவர் சொல்றத நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, வர ஆசீர்வாதமே வேற. ஆண்டவர் வந்து நம்ம அவர் சொல்றத கேட்கிறோமா அப்படின்னு பாப்பாரு. அதனால தான் அவர் சொல்றாரு, என் மேல அன்பா இருந்தேன்னா எனக்கு கீழ்ப்படிவார். ஆண்டவர் மேல உண்மையா அன்பா இருக்கிறோமா அப்படின்னு கீழ்ப்படிகிறது. அது ரொம்பவே முக்கியமான ஒரு காரியம். என்னன்னா, இந்த இந்த வசனத்த பாருங்க. யோவான் அதே 14, 23ல நீங்க கீழ்ப்படிறது ஆண்டவருக்கு என்ன என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஆண்டவர ட்ரஸ்ட் பண்றீங்க மாத்திரம் இல்ல. இட் இஸ் ப்ரூவிங் யுவர் லவ் டு காட். நீங்க ஆண்டவர உண்மையா நேசிக்கிறீங்கன்னு காட்டணும்னா, எந்த சூழ்நிலையிலும் அவருக்கு கீழ்ப்படியணும். எந்த சூழ்நிலையிலும் கீழ்ப்படியணும். இது ரொம்ப 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 முக்கியம். இது ரொம்ப முக்கியம். நான் வந்து க க கான்டென்ட் கிரியேஷன் டீம்ல இங்க இருந்தேன். சீனியர் மேனேஜரா இங்க இருந்தேன் இந்தியால இருக்கும்போது. அப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் எனக்கு காதுபட ஒரு பையன் சொன்னான். கான்டென்ட் டீம்ல வந்து ஒருத்தவங்க படம் பார்க்காதவங்க, கிரியேட்டிவிட்டில இன்வால்வ் ஆகாதவங்க கான்டென்ட் டீம்ல எப்படி நல்லா இருக்க முடியும்? படம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். என்டர்டெயின்மென்ட் இண்டஸ்ட்ரினா மூவி தான். படமே பார்க்காதவங்க கான்டென்ட் எப்படி எழுத முடியும்னு கேட்டான். நியாயமான கேள்விதான். நியாயமான கேள்விதான். ஆனா நான் படம் பார்க்க மாட்டேன். ஆண்டவருக்காக பார்க்க மாட்டேன். யாரெல்லாம் படம் பார்த்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் வேலை போச்சு. ஆனா எனக்கு வேலை போகவே இல்ல. எனக்கு இன்னும் உயர்வு தந்துட்டே தான் போனாரு. I became one of the best content creators there.
ஏன்னா எனக்கு வேலை தந்தவர் வந்து என்னுடைய என்னுடைய தகுதிய பார்த்து அவர் தரல. அவரு தந்திருக்காரு. அவருக்கு நம்ம உண்மையா இருக்கும்போது, அவர் என்ன பண்ணுவாரு? நம்மள உயர்த்திக்கிட்டே போவாரு. எதுவுமே நம்மளுடைய திறமையினால வர்றது கிடையாது. எல்லாமே அவருடைய கிருபையினால வருது. ஒரு கிறிஸ்டியனுக்கு. எல் எதுவுமே நமக்கு ஏதாவது வருதுன்னா, உங்களுக்கு இன்னைக்கு வேலை இருக்குன்னா, அது அவர் கையில இருந்து தான். ஒரு நாளும் நினைக்காதீங்க, நான் நல்லா படிச்சேன், நான் பண்ணேன், எனக்கு நான் இது கிளியர் பண்ணேன். கிடையவே கிடையாது. ஒரு கிறிஸ்டியனுக்கு இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் காட். எவ்வளோ நாள் உங்கள அங்க வைக்கணும்னு அவருக்கு தெரியும். எவ்வளோ நாள் உங்களுக்கு இந்த புரோவிஷன் குடுக்கணும்னு தெரியும். அவருக்கு எல்லாம் தெரியும். அவர நம்பி நம்ம செய்யணும். காரியம் மாறுதலா இருக்கும்போது. 3வது நாளும் போறாங்க. 3வது நாளும் போய் கேட்கறாங்க. அந்த மாரி ஒரு சூழ்நிலையில நம்மளால போய் கேட்க முடியுமா? ஆண்டவர் சொல்லி, காரியம் மாறுதலா நடக்கிற காரியத்துல, நம்ம கிட்ட ஆண்டவர்ட்ட போயிட்டு திரும்ப போணுமா ஆண்டவரே! அப்படின்னு கேட்க முடியுமா? ஆண்டவர் மேல அவங்க எவ்வளவு விசுவாசம் வச்சிருந்தாங்கன்னா, அத கேட்டிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. 20,000 பேரு, 18,000 பேர் அவங்க சொந்த ஜனம், அவங்க அண்ணன், தம்பி எல்லாம் செத்து மடிஞ்சிட்டு இருக்கும்போது, 3வது நாளும் போணுமா ஆண்டவரே! அப்படின்னு பிணையாஸ் போய் கேட்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நாளைக்கு போ. அவங்கள உங்க கையில அவன ஒப்பு குடுப்பேன். அதே போல அவங்க போறாங்க. பெஞ்சமின் கோத்திரத்த ஆண்டவர் அவங்க கையில ஒப்பு குடுக்குறாரு. ஆண்டவர் நமக்கு கீழ்ப்படிதல சொல்லி தருவாரு. அண்ட் இட் இஸ் அ வே டு ப்ரூவ். யோவான் 14:23. நம்ம ஆண்டவர் மேல அன்பா இருக்கிறோமான்னு காட்டுறதுக்கு ஒரே வழி ஆண்டவருக்கு கீழ்ப்படிறது தான். வாய் அளவுல ஆண்டவரே நான் உங்கள நேசிக்கிறேன், 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 நேசிக்கிறேன்னு நம்ம சொல்லலாம். எத்தன பேர் ஆண்டவர்ட்ட சொல்றீங்க, நான் உங்கள நேசிக்கிறேன்ப்பா, நான் உங்கள நேசிக்கிறேன்ப்பா, அன்பு கூறுவேன். எத்தன பேர் பாடுறீங்க அந்த பாட்டு? ஆண்டவர் சொல்றாரு, இந்த கதையெல்லாம் வேணாம் ராஜா. நீ என்ன பண்ணணும்? எனக்கு கீழ்ப்படியணும். எனக்கு கீழ்ப்படியாம அன்பு கூறுவேன்னு பாட்டு பாடுனா பிரயோஜனம் கிடையாதுன்னு சொல்றாரு. இன்னைக்கு அந்த பாட்டு பாடுனீங்கன்னா எனக்கு தெரியாது. உண்மையா சத்தியமா தெரியாது. ஆனா நான் சொல்றேன். உண்மையாவே நம்ம ஆண்டவர பிரியப்படுத்த முடியாது. ஆண்டவர பிரியப்படுத்தணும்னா, நம்ம என்ன பண்ணணும்? அப்போஸ்தலர் 13:22. இது வந்து பயங்கர ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் அப்போஸ்தலர்ல. என்னன்னா, தாவீத பத்தி என் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஒரு லைன் சொல்றார். நான் என்னெல்லாம் என்னோட சித்தமோ அதெல்லாம் அவன் செய்வான். தாவீத பத்தி ஆண்டவர் சொல்லும்போது, பின்பு அவர் அவனை அவனை தள்ளி, இத யாரு? சவுலை தள்ளி, தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் இந்த லைன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஆண்டவருக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். இது வந்து ஆண்டவர் வந்து ஒருத்தர பத்தி சாட்சி குடுக்கணும்னா, இஸ் ப்ளீஸ்ட் வித் ஹிம். எனக்கு சித்தமானதெல்லாம் இப்படிதான் நம்ம ஆசைப்படணும். நான் அக்கா நீ எல்லாத்தையும் செய்றியா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஆனா நான் இது செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஏன் ஆண்டவருக்கு சித்தமானதை எல்லாம் நம்ம செய்யணும்னு நம்ம ஒவ்வொருத்தரும் விரும்பணும். ஏன்னா 3வது காரியம். முதல்ல ட்ரஸ்ட். 2வது ரெஸ்பெக்ட். ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட். 2nd ட்ரஸ்ட். ஃபெய்த். ஆண்டவர் மேல இருக்க விசுவாசத்த காட்டுறது தான் கீழ்ப்படிதல். 3வது யாருக்கு கீழ்ப்படிவோம்னா, ஒருத்தவங்கள ரொம்ப ப்ளீஸ் பண்ணணும்னு நெனச்சா என்ன பண்ணுவோம்? அவங்களுக்கு கீழ்ப்படியிற மாரி எய்தர் நடிப்போம். இல்லன்னா, உண்மையாவே அன்புனால சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம். எனக்கு புடிக்கல. ஆனா கூட அவங்க மேல எனக்கு புடிக்கும். அதனால செய்றேன். எத்தன பேர் அத சொல்றீங்க? இங்க சில நேரம் பேரண்ட்ஸ் சொல்றது புடிக்காது. ஆனாலும் எங்க அம்மாவ வருத்தப்படுத்தக்கூடாது. எங்க அப்பாவ வருத்தப்படுத்தக்கூடாது. அதனால செய்வோம். பிள்ளைகளுக்கு கூட சில நேரம் செய்வோம். ஏன்? அவங்கள வருத்தப்படுத்தக்கூடாது. சில நேரம் இன்னொன்னுத்துக்கும் செய்வோம்.
அவங்க கிட்ட இருந்து நமக்கு ஏதாவது நன்மை வர்றதுக்கு செய்வோம். அவங்கள அவங்க நன்மை வரத்துக்காக அவங்க சொல்றத செய்வோம். நீங்க எப்படி செய்தாலும் சரி, ஆண்டவர் சொல்றத நீங்க செய்யணும். ஆண்டவர ப்ளீஸ் பண்ணணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, ஆண்டவருக்கு ஒரே ஒரு லவ் லாங்குவேஜ் தான் தெரியும். எல்லாருக்கும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. எல்லாருக்கும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. சில பேருக்கு நல்லா சமைச்சு போட்டா ரொம்ப பிடிக்கும். நல்ல ஓகே, ஓகே, ஓகேன்னு சொல்லிடுவாங்க. சில பேருக்கு என்ன பண்ணணும்? சில பேருக்கு என்ன? நல்ல சாரி வாங்கி குடுத்தா வைஃப் என்ன சொல்டுவாங்க? "என் ஹஸ்பண்ட் சூப்பர்" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி எல்லாருக்கும் ஒரு லவ் லாங்குவேஜ் இருக்கு. ஜீசஸ ப்ளீஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிறது தான் அவருக்கு லவ் லாங்குவேஜ். அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சோம்னா, அதுதான் அவருக்கு பிரியம். ஆண்டவர் சொல்றது எல்லாத்தையும் அதிகாலையில எந்திரிச்சு தேடுனா அவர தேடுங்க. சபைக்கு கூட்டிட்டு வரதுல விட்டு விடாதுன்னா, டைத் குடுக்குறதுல உண்மையா இருந்தா இருங்க. அவருக்கு அவருடைய காரியங்கள முதல் வைக்கணும்னா முதல் வைங்க. அவருடைய வேதத்த டெய்லி படிக்கணும்னா படிங்க. அவர் உங்ககிட்ட என்ன சில நேரம் இது வந்து நான் சப்போஸ் நான் வந்து நைட் எல்லாம் வேலை செய்றேன். காலையில எந்திரிக்க முடியாது. பரவாவே இல்ல. ஒரு நாள் விடாம அவர்கிட்ட நான் சமூகத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு யோசிங்க. அவர் உங்ககிட்ட பெர்சனலா என்ன பேசுறாருன்றது உங்களுக்கு தான் தெரியும். சில நேரம் எல்லாருக்கும் ஒரே ரூல் கிடையாது. அதனால தான் நம்ம யாரையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் ஒரே ரூல் கிடையாது. ஆண்டவர் உங்ககிட்ட பேசினார்னா, ஐ அம் ஷூர் இன்னைக்கும் ஆண்டவர் உங்ககிட்ட பேசிட்டு தான் இருப்பாரு. "தம்பி இத விட்டுடு. தங்கச்சி இத விட்டுடு. எனக்கு புடிக்கல." ஆண்டவர் உங்ககிட்ட இத பேசினாருன்னா, ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க. ஆண்டவருக்கு கீழ்ப்படிறதுல நம்ம குறைஞ்சு போயிடவே மாட்டோம். ஆண்டவருக்கு கீழ்ப்படிறதுல நம்ம ஆண்டவர் கீழ்ப்படிறதுல வர நன்மைகள நம்ம இப்ப பார்க்க போறோம். அவர் நன்மைகள் குடுத்தாலும், அவர உண்மையா தேடுறவங்களுக்கு அவர் ரிவார்டர் ஆஃப் தெம் ஹூ சீக் ஹிம்ன்னு வசனம் இருக்கு. அவர உண்மையா தேடுறவங்களுக்கு அவர் ரிவார்ட் பண்ணுவாருன்னு வசனம் இருக்கு. ஆனாலும் அவர் ரிவார்ட் பண்ணலனாலும், அவருக்கு கீழ்ப்படிஞ்சா நமக்கு நல்லது தான். ஒருத்தர் வந்து உங்களுக்காக ஜீவனையே கொடுத்தாரு அப்படின்னா, உங்களுக்கு கெடுதல் பண்றதுக்கு அவர் ஏதாவது சொல்லுவாரா? நீ பாவத்துல அழிஞ்சிட்டு இருக்கும்போது, அழியிறேன்னு கூட தெரியாம அழிஞ்சிட்டு இருக்கும்போது, அவர் வந்து உன் கண்கள திறந்து உன்னைய பாவத்துல இருந்து மன்னிச்சு, திரும்ப திரும்ப மன்னிக்கிறாருன்னா, அவர் உனக்கு நல்லது கெட்டது செய்வாரா? திரும்ப திரும்ப என் பிள்ள யாராவது சொல்லியிருக்காங்களா? நான் போயிட்டு உனக்கு ஒரு வீடு ஏற்படுத்திட்டு நான் வந்து உன்ன கூப்பிட்டுக்கிறேன்னு. அவர் நமக்கு தீங்கு செய்வாரான்னு நம்ம கொஞ்சம் சற்று யோசித்து பார்க்கணும். டி.எல். மூடி வந்து சொல்றாரு. டி.எல். மூடி அவர் வந்து ஒபீடியன்ஸ் பத்தி சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு. முதலாவது கற்பனைய நம்ம கை கொண்டோம்னா, 9க்கும் கீழ்ப்படிறது ரொம்ப ஈஸியாம். முதலாவது கற்பனை என்ன? உன் தேவனாகிய கர்த்தர் மேல முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோட அவர நம்ம அன்பு கூறணும். அவர மேல அன்பு கூறணும். அவர மாத்திரம் சேவிக்கணும். நாம இது பண்ணோம்னா, மத்த 9க்கும் கீழ்ப்படிறது ரொம்ப ஈஸியாம். ஆமா தானே? அவர் மேல அன்பு குறையறனால தான் நம்ம அவருக்கு கீழ்ப்படிய முடியல. ஏசப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் பிதாக்கு எப்படி கீழ்ப்படிஞ்சாருன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி கீழ்ப்படிஞ்சாருன்னா, மரண பரியந்தம் கீழ்ப்படிஞ்சாரு. அதே கீழ்ப்படிதல நம்மகிட்ட அவர் என்ன பண்றாரு? எதிர்பார்க்கிறார். எதிர்பார்க்கிறாரு. ஆபிரகாம் எப்படி ஆபிரகாமால பிள்ளைய போயிட்டு தகன பலியா கொடுக்க முடிஞ்சது? ஆண்டவர் மேல வைத்த நம்பிக்கை. அதுதான் அவனுக்கு நீதியா கருதுச்சு. இப்படிப்பட்ட இப்படி எனக்கு உதவி செய்த ஒரு கடவுள் என் பிள்ளைய கொன்னுடுவாரா? என் பிள்ளைய கேட்டா கூட நல்லதுதான் அப்படின்னு நினைச்சுதான் அவர் போய் குடுக்குறாரு. அததான் ஆண்டவர் நீதியா கருதுறார். மழையே பார்க்காத நோவா
தரையில போட்டு கட்டுறாரு 100 வருஷம் அப்படின்னா, ஆண்டவர் சொன்ன வார்த்தைய நம்பினா, அதுதான் நீதி. அதனால தான் காக்கப்பட்டார். எரியிற அக்கினி சூளையிலே நான் போவேன். என் ஆண்டவர் என்ன விடுவித்தாலும், விடுவிக்காம போனாலும் அப்படின்னு ஒருத்தவங்க போறாங்க. அதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட விரும்புறார். இட்ஸ் a டெஸ்ட். ஒபீடியன்ஸ் இஸ் a டெஸ்ட். அதனால தான் பைபிள்ல திரும்ப திரும்ப சொல்லிருக்கு. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். 1 சாமுவேல் 15:22. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். நம்ம எவ்வளவு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்னு சொல்லி நம்ம எவ்வளவு நாள் ஃபாஸ்டிங் எடுத்தாலும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியலன்னா, கேட்டுட்டு மாத்திரம் போயிட்டாங்கன்னா, ஒரு வசனம் இருக்கு. நம்ம ஒரு வார்த்தை யாக்கோபு 1:20, 22ல வா வார்த்தைய கேட்கிறவங்களா மாத்திரம் இருக்கக்கூடாது. அதன்படி செய்கிறவர்களா இருக்கணும். கேட்கிறவங்க மாத்திரம் எப்படின்னா, தன்னுடைய மூஞ்சிய மிரர்ல பார்த்துட்டு, கண்ணாடியில பார்த்துட்டு, இங்க அழுக்கு ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா தொடைக்காம போயிடுவாங்களா? அழுக்கு ஒட்டிட்டு இருக்கு. அத தொடைக்காம மிரர்ல பார்த்துட்டு அப்படியே போயிட்டான்னா ஏதாவது யூஸ் இருக்கா? எதுக்கு நம்ம கண்ணாடியில பார்க்கிறோம்? மூஞ்ச தொடச்சுக்க. அழுக்கு ஒட்டியிருக்கான்னு பார்க்க தான். அதே போல தான் வசனம் உங்கள யாருன்னு காட்டும். அது காட்டுறத பார்த்துட்டு அப்படியே எந்திரிச்சு சர்ச் முடிஞ்சோனே அப்படியே தொடச்சு போட்டுட்டு இதெல்லாம் கேட்டுட்டு போயிட்டீங்கன்னா, அதன்படி செய்யலன்னா, அழுக்கு ஒட்டியிருக்கிறத தொடைக்காம போறவங்க தான். இது வந்து யாக்கோபு 1:22, 25 இது படிச்சு பாருங்க வீட்டுக்கு போயிட்டு. நம்ம கேட்கிறவர்களா மாத்திரம் இருக்கக்கூடாது. அதன்படி செய்றவர்களா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியா வைங்க. நோவாவ முன்மாதிரியா வைங்க. ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல எப்படியாவது ஆண்டவர் நம்மகிட்ட பேசிக்கிட்டே தான் இருப்பார். ஆண்டவர் நம்மகிட்ட பேசிக்கிட்டே தான் இருப்பார். ஏன்னா நம்ம பார்த்தோம். ஆண்டவர் நம்ம ரட்சிக்கப்பட்ட காலத்துல இருந்து ஆண்டவர் நம்மள முற்றுமுடிய அவரைப் போல பரிசுத்தமாக்குற பொறுப்பு அவர்கிட்ட தான் இருக்கு. ஹி இஸ் த சாங்டிஃபையர். நம்மள பரிசுத்தமாக்குகிறவர் அவர்தான். விசுவாசத்தை துடக்கிறவரும், முடிக்கிறவரும் அவர்தான். முற்றுமுடிய அவர் வரும் வரைக்கும் காக்கிறவரும் அவர்தான். அப்ப உங்க விசுவாசத்துல வளர்க்கணும்னா, உங்கள கீழ்ப்படிய வைப்பார். அதுக்கு நம்ம விட்டு குடுக்கறதுல தான் இருக்கு. இன்னொன்னு ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தவங்களுக்கு கீழ்ப்படிறோம்னா, அவங்களுக்கு சப்மிட் பண்றோம்னு அர்த்தம். சப்மிட் பண்றோம் அப்படின்னா, அவங்களுக்கு முழுசும் நீங்க அர்ப்பணிக்கிறீங்கன்னு அர்த்தம். விட்டு குடுக்குறீங்க. அவங்க செயல்பட விட்டு குடுக்குறீங்கன்னு அர்த்தம். அவருடைய சித்தம் உங்கள நிறைவேற நீங்க விட்டு குடுக்குறீங்கன்னு அர்த்தம். அவர் கீழ்ப்படிறீங்கன்னா. நீங்க எப்பலாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிறீங்களோ, ஆண்டவருக்கு விட்டு குடுக்குறீங்களோ, அப்பலாம் பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறீங்க. சப்மிட் டு தி லார்ட் அண்ட் ரெசிஸ்ட் தி டெவில் தான். பிசாசுக்கு நீங்க எதிர்த்து நிக்கணும்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். பிசாசுக்கு நீங்க எதிர்த்து நிக்கணும்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிறவனை பார்த்து தான் பிசாசுக்கு பயம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறவங்க, படிக்கிறவங்க எல்லாம் பார்த்து பயம் கிடையாது. நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படுத்திட்டீங்கன்னா பிசாசு ஓடிடும். ஏன்னா அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. உங்க கிட்ட கூட வர முடியாது. ஏன்னா நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்க. நீங்க சும்மா ஆண்டவரே அன்பு கூறுறேன், ஆண்டவரே நான் உங்களை ஆராதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், லார்ட் ஐ லவ் யூன்னு சொல்ற ஆள் கிடையாது. உங்க லவ்வ நீங்க ப்ரூவ் பண்றவங்க. அப்ப பிசாசால என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால தான் சப்மிட் டு தி லார்ட் அண்ட் ரெசிஸ்ட் தி டெவில். நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவருக்கு முழுவதும் சரணடைஞ்சிட்டீங்கன்னா பிசாசு உங்களை விட்டு ஓடி போயிடுவான். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பிசாசால ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. இதை நம்ம தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு அப்பா வந்து ஒரு பையன் கிட்ட கேட்டாராம். 2 நாய் சண்டை போட்டுச்சான். ஒண்ணு நல்ல நாயா, ஒண்ணு கெட்ட நாயா. 2ம் பயங்கரமா சண்டை போடுது. எந்த நாய் ஜெயிக்கும்? உங்ககிட்டயும் கேட்கிறேன். எந்த நாய் ஜெயிக்கும்? ஒண்ணு நல்ல நாய், ஒண்ணு கெட்ட நாய். எந்த நாய் ஜெயிக்கும்?
பையன் அப்பா கிட்டயே திருப்பி கேட்டான். எந்த நாய் ஜெயிக்கும் சொல்லுங்க அப்படின்னு. ஏன்னா அது கொஸ்டினே கம்ப்ளீட் கிடையாது. அப்பா சொல்றானா, எந்த நாய்க்கு நம்ம சாப்பாடு போடுறோமோ அந்த நாய் தான் ஜெயிக்கும். அதே போல தான். டிசிஷன் எடுக்க வேண்டியது எது? நம்ம யாருக்கு சாப்பாடு போடுறோமோ அதுதான். எந்த டிசிஷனுக்கு நீங்க எடுக்கிறீங்களோ அதுதான் டிசிஷன். ஆண்டவருக்கு கீழ்ப்படியதும், கீழ்ப்படியாததும் உங்க கையில தான் இருக்கு. சோ இட் இஸ் இன் யூ. ஆண்டவர் சொல்றது நமக்கு எப்படி தெரியும்? ஆண்டவர் என்கிட்ட பேசவே இல்லன்னு எத்தன பேர் சொல்ல முடியும்? கை தூக்குங்க. ஆண்டவர் என்கிட்ட ரொம்ப நாள் ஆச்சு பேசின்னு. கை தூக்கலாம். ஆண்டவர் டெய்லி பேச மாட்டாரு. எத்தன பேர்ட்ட டெய்லி பேசுறாரு? டெய்லி பேசுறாரு சில பேர்கிட்ட. என்கிட்ட எல்லாம் டெய்லி பேச மாட்டாரு. அப்பப்ப பேசுவாரு. எப்பலாம் வேணுமோ பேசுவாரு. சரி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆண்டவருடைய வார்த்தையா, என்னோட தாட்டா அப்படின்னு டிஸ்டிங்விஷ் பண்ணவே எனக்கு தெரியல அப்படின்னு யோசிக்கிறவங்க, நல்லா 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 தெரிஞ்சுக்கோங்க. ஜான், ஜோசப் 2 பேர் இருக்காங்களா நம்ம சர்ச்ல? 2 பேர் இருக்காங்களா? அவங்க 2 பேரும் என்ன? ட்வின்ஸ். ட்வின்ஸ். நான் ஜான பார்த்து ஜோசப்ன்னு சொல்லுவேனா? சில நேரம் 2 பேரும் எப்படி இருக்காங்க? ஒரே மாதிரி இருக்காங்க. ஜோசப்ப பார்த்து ஜானுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? சொல்லுவாங்க. நெறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2 பேரும் ஒரே மாரி இருக்காங்க. அதே போல தான். ஆனா, நான் சொல்லலாம். அவங்க அம்மா சொல்லுவாங்களா? அவங்க அம்மா சொல்லுவாங்களா? இல்ல ஜான் ஜோசப்ப ரொம்ப க்ளோஸா அவங்க வீட்லயே இருக்க அவங்க அப்பா சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு. ஏன் சொல்ல மாட்டாரு? ஏன்னா, அவங்க 2 பேரையும் அவங்க அப்பா, அம்மாக்கு நல்லா தெரியும். அதே போல தான். நீங்க டெய்லி பைபிள் வாசித்து, வாசித்து, வாசித்து ஆண்டவர் யாருன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, டெய்லி ஆண்டவர் பேசவே மாட்டாரு. ஒரு நாள் லேவிய ராகத்துல இத பலி குடு, அத பலி குடு, அத பலி குடு, அத வெட்டு, இத வெட்டு அப்படின்னு இருக்கும். போர் அடிக்கும். இவன் அவனை பெற்றான், அவன் அவனை பெற்றான். ஆனாலும் ஆண்டருடைய ஆண்டவர பத்தி, ஆண்டவருடைய நேச்சர பத்தி நம்ம டெய்லி பைபிள் படிக்கும்போது கத்துப்போம். ஆண்டவர் பரிசுத்தர், பயங்கரமானவர், ஆண்டவருக்கு பலி செலுத்தணும், ஆண்டவருக்கு பயப்படணும். இதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டே வருவோம் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல. ஆண்டவர தெரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க ஆண்டவர் குரல நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். பைபிளையே திறக்காதவங்களுக்கு ஆண்டவருடைய குரல் கேட்கவே கேட்காது. ஆண்டவருடைய நேச்சர் தெரிஞ்சுன்னா ஆண்டவர் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் தெரியும். எப்படி ஜான் ஜோசப்ப நான் தப்பா ஐடென்டிஃபை பண்ணலாம். அவங்க அம்மா தப்பா ஐடென்டிஃபையே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க 2 பேரையும் அவங்க அம்மாக்கு நல்லா தெரியும் சின்னதுல இருந்து. இத்தனை வருஷமா தெரியும், டெய்லி தெரியும், அவங்க கூடயே இருக்காங்க. அது போல ஆண்டவர் கூடயே இருக்கிறவங்களுக்கு தான், அவருடைய வார்த்தையை டெய்லி படிக்கிறவங்களுக்கு தான், அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுறது தெரியும். ஆண்டவர் என்கிட்ட எப்படி பேசுறாரா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஒண்ணே ஒண்ணுதான் சொல்யூஷன். டெய்லி அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பைபிள் எடுத்து டெய்லி ஆண்டவரே என்கிட்ட பேசு சொல்லிட்டு. ஒரு நாள் பேசுவாரு, ஒரு நாள் பேச மாட்டாரு. பரவால்ல. ஆனா நீங்க சின்சியரா மேக் a determination that you will read God's word. The more you know God, the easier it is to know what he says. எத்தனை பேர் பண்ண போறீங்க? ஆண்டவரை தெரிஞ்சுக்கிறதுக்காக பைபிளை வாசிக்க போறீங்க. கண்டிப்பா. ஏன்னா ஆண்டவரை தெரிஞ்சுக்கலன்னா, ஆண்டவர் பேசுறது தெரியாமயே போயிடும். ஆண்டவர் பேசுறது தெரியலன்னா, அவரோட சித்தத்தை அறியாமையே போயிருவீங்க. நீங்க ஆண்டவர் முன்னாடி போய் நிற்கும் போது நீ யாருன்னு கேட்டுருவாரு. அவருடைய சித்தத்தை செய்யறவன் தான் அவருடைய பிள்ளை. அவருக்கு கீழ்ப்படுகிறவன் தான் அவரை நேசிக்கிறான். இது இதெல்லாம் உண்மை. அதனால இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் உண்மை. சோ இது ரொம்ப முக்கியம். சோ ஒரு ஒரு இட்டாலியில ஒரு மவுண்ட் இருக்கு. அது ஒரு வால்கனோ. அது 79 ஏடில அது பயங்கரமா கொந்தளிச்சு வெளியில அந்த வால்கனிக் எரப்ஷன் வந்தது. தோண்டி எடுக்கும்போது எவ்வளவோ சாமான் எடுத்தாங்களாம். ட்ரெஸ்ஸு, அது இது காயின்ஸு அது இதெல்லாம் எடுத்தாங்களாம் அந்த ஊர்ல, அழிஞ்சு போன ஊர்ல.
ஆனா அது அழிஞ்சு போன ஊர்ல எடுக்கும்போது ஒண்ணே ஒண்ணு வந்து அப்படியே ஒரு சிலை மாரி ஒண்ணு கிடைச்சுதாம். அது என்னன்னா, ஒரு ரோமன் சோல்ஜர் ஓட அப்படியே அவனோட சிலுவெட் கிடைச்சுதாம். அவனுடைய சிலுவெட் கிடைச்சுதாம். அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த எரப்ஷன் நடக்கும்போது அவனுடைய டியூட்டில இருந்து இப்படி அப்படி விலகாம அவன் டியூட்டிய அந்த எரப்ஷன் இருந்தாலும் அவன் சின்சியரா செய்திருக்கான். இப்ப மொத்தம் எவ்வளவு வருஷம் ஆச்சு? 1933 வருஷம். 79 ஏடினா இப்ப அவ்ளோ வருஷம் ஆச்சு. இப்பயும் 900 1900 வருஷத்துக்கு அப்புறமும் அந்த சோல்ஜர பத்தி நம்ம பெருமையா பேசுறோம். அதே போல இப்ப நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியறனால, உங்களுக்கு எதுவும் பெருசா நடக்காத மாரி தான் தெரியும். ஆனா ஒரு நாள் ஆண்டவர் முன்பாக போய் நிக்கும்போது, உத்தமமான ஊழியனே, என் என் பேச்ச நீ கீழ்ப்படிஞ்சியே, சின்ன காரியத்துல எனக்கு உண்மையா இருந்தியே, அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். அதுக்கு தான் நம்ம ஆசைப்பட்டு நம்ம பிரயாசப்படணும். சரி, நான் நான் சொல்லிட்டு இது சொல்லி முடிச்சுடுறேன். டக்குன்னு சொல்லிட்டு முடிச்சுடுறேன். ஆண்டவருக்கு கீழ்ப்படிறனால என்ன நன்மைகள்? எதுவுமே நம்ம பெனிஃபிட் இல்லாம பண்ண மாட்டோம். பெனிஃபிட் இல்லனாலும் நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். ஏன்னா ஆண்டவருக்கு நம்ம ரெஸ்பெக்ட் குடுக்குறோம். ஆண்டவருக்கு நேசிக்கிறோம். அதுதான் அல்டிமேட். ஆனா, இது தவிர்த்து ஆண்டவர் வேதம் வந்து உண்மை. அவர் இஸ் அ ரிவார்டர் ஆஃப் தெம் ஹூ சீக் ஹிம். அவரை தேடுறவங்களுக்கு அவரு நல்லத கொடுக்கிறவரு. ஐசையா 1:19ல இந்த தேசத்தோட நன்மையை நீங்க சாப்பிடணும்னா, நீங்க இருக்கிறதோட தேசத்தோட நன்மையை நீங்க சாப்பிடணும்னா, எழுதிக்கோங்க. நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சா இதெல்லாம் எனக்கு ஆண்டவர் குடுப்பாரு. ஐசையா 1:19 இந்த நீங்க இருக்கிற தேசத்தோட நன்மை உலகம் முழுவதும் வந்து ரிசெஷன் இருக்கலாம், இன்ஃப்ளேஷன் இருக்கலாம், என்னென்னமோ பிரச்சனை இருக்கலாம், பஞ்சம் இருக்கலாம். ஆனா நீங்க தேசத்தின் நன்மைய சாப்பிடுவீங்க. ஏன்னா ஆண்டோடைய தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆண்டோடைய வார்த்தையை கேட்கிறவங்களுக்கு, அதன்படி நடக்கிறவங்களுக்கு தேசத்தின் நன்மை கிடைக்கும். அதுக்கப்புறம் எக்ஸடஸ் யாத்ராகமம் 19:5 ஆண்டவரோட ட்ரெஷர்டு பொசஷனா ஆவீங்களாம். ஆண்டவருடைய மோஸ்ட் வேல்யூபிள் நம்ம ட்ரெஷர்டு பொசஷன்னா என்னன்னா, ஆண்டவருக்கு ஒரு டைமண்ட் அப்படின்னா நீங்க தான். ஆண்டவர் ரொம்ப விரும்புற ஒரு பொக்கிஷமா ஆண்டவர் உங்களை மாற்றிடுவார். ஒருத்தன் ஆண்டவரோட பேச்ச கேட்கிறான், இந்த பிள்ளை நான் சொல்றதெல்லாம் செய்யும் அப்படின்னு ஒரு எஜமான் நினைச்சாருன்னா, அந்த எம்ப்ளாயி அவருக்கு அசட்டா இல்லையா? ஒரு பாஸுக்கு இந்த எம்ப்ளாயி நான் என்ன சொன்னாலும் செய்வான் அப்படின்னு ஒரு பாஸ் நினைச்சிட்டாருன்னா, அந்த கம்பெனிக்கு அவன் அசட்டா, அந்த பாஸுக்கு அவன் அசட்டா இல்லையா? டெஃபினட்டா அசட். அதே போல நீங்க ஜீசஸ்க்கு ஒரு அசட் ஆயிடுவீங்க. யாத்ராகமம் 19:5 யாரெல்லாம் ஜீசஸ்க்கு அசர்ட்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? லயபிலிட்டியா ஆயிடாதீங்க. அசர்ட்டா இருக்கணும்னு நினைங்க. ஜீசஸ்க்கு நீங்க அசர்ட்டா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, யூ ஹேவ் டு லிசன் டு யூ ஹேவ் டு ஒபே காட். அடுத்தது ஆண்டவர் வந்து நீங்க உங்களை ஆசீர்வாதமா வைப்பார். இதுக்கு நிறைய வசனம் இருக்கு. நிறைய வசனம். சங்கீதம் 16:20 நீ என் பேச்ச கேட்டினா எனக்கு கீழ்ப்படுகிறவனை நான் ஆசீர்வதிப்பேன். எனக்கு கீழ்ப்படுகிறவன் பாக்கியவான். சங்கீதம் 16:20 நீதிமொழிகள் 8:12 என்னுடைய கற்பனைகளை கேட்கிறவன் பாக்கியவான் அப்படின்னு. லூக்கா 11:22 என்னுடைய வார்த்தையை கேட்கிறவனும் அதன்படி செய்கிறவனும் பாக்கியவான் இருக்கு. அதே போல உபாகமும் 11:26-28 26-28 நீ எனக்கு கீழ்ப்படிஞ்சினா உனக்கு ஆசீர்வாதம் வரும், எனக்கு கீழ்ப்படியலன்னா கர்ஸ் வரும்னு சொல்லிட்டாரு. கர்ஸ் வரும். எப்படி ஆசீர்வாதம் வருமோ அதே போல வாதையும் வரும் கீழ்ப்படியலன்னா. அதனால இது ரொம்ப முக்கியம். நாம ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும்னு நினைச்சாலும் நீங்க கீழ்ப்படியணும். அதே போல இந்த வசனத்தை எடுத்துக்கோங்க. யாத்திராகமம் 28:1 ஆண்டவருடைய 28:1
ஆண்டவர் உங்கள உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கணும்னா, நீங்க அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். உங்க பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல உங்க பந்திய சுத்தி இருக்கணும்னா, நீங்க கீழ்ப்படியணும். ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிறவங்களோட பிள்ளைகள் தான் ஒலிவ மரக்கன்று. யாருக்கெல்லாம் எந்த அம்மாக்கெல்லாம் என் புள்ள வந்து ஆசீர்வாதமா இருக்கணும்னு ஆசை? எந்த அம்மாக்குமே ஆசை இல்லையா? வெறும் ஜாய் ஆண்டிக்கு தானா? எல்லா அம்மாக்கும் ஆசை. நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். எந்த அப்பாக்கு ஆசை? நீங்க கீழ்ப்படியணும். நீங்க கீழ்ப்படியலன்னா, உங்க பிள்ளைகள ஆசீர்வாதமா ஆண்டவர் வைக்க முடியாது. நிபந்தனைக்கு உட்பட்டவை தான். உங்களோட நீங்க உங்களோட பொசிக்கிற தொட்டியும், நீங்க உங்க களஞ்சியங்களும் எப்பயுமே நிறைஞ்சிருக்கணும்னா, நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். உங்க கற்பத்தின் கனிய ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னா, நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். அதுக்கெல்லாம் வசனம் இருக்கு. 28:4 யாத்திராகமம் 28:5 இதுக்கெல்லாம் வசனம் இருக்கு. உங்க வாழ்க்கையில குறைவு வரக்கூடாதுன்னா கீழ்ப்படியணும். அதே போல சங்கீதம் 33:18 ஆண்டவர் எப்போதும் அவர் கண்ண உங்க மேல வச்சு காட் வாட்சஸ் ஓவர் தெம் ஹூ ஒபேஸாம். ஆண்டவர் வந்து உங்கள புரொடெக்ட் பண்ணணும். காலையில வெயிலாயிலும், இரவிலே நிலவாயிலும் நம்மள சேதப்படுத்தக்கூடாது. நீ வெளியில போம்போதும், வரும்போதும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும். அப்படின்னா போக்கையும் வரத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னா, நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவர் உங்க கண்ணை வைத்து அவர் மேல வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னா, அவர் கண்ண வச்சு நம்மள புரொடெக்ட் பண்ணணும்னா, நீங்க வந்து அவருக்கு கீழ்ப்படியணும். எத்தன பேருக்கு சந்தோஷமா இருக்க ஆசை? எத்தன பேருக்கு சந்தோஷமா இருக்க ஆசை? இந்த வசனம் அப்படியே போட்டிருக்கு. நீதிமொழிகள் எல்லாருக்கும் ஆசை. 28:14 நம்ம வாழ்க்கையில பிரச்சனையே வராம சந்தோஷமா இருக்கணும்னா, ஆண்டவரோட சித்தத்த செய்யணும்பா. குறைவு கொஞ்சம் இருந்தாலும் சந்தோஷமா இருப்போம். ஆண்டவர் சந்தோஷமா வைக்கிறவர் அவர்தான். சந்தோஷமா வைக்கிறவர் அவர்தான். அதனால ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். யாருக்கு ரொம்ப நாள் வாழணும்னு ஆசை? நீதிமொழிகள் 19:16 ரொம்ப நாள் நீங்க வாழணும். உங்களுடைய பலனுக்கு, உங்க ஆயுசுக்கு ஏற்ற போல உங்க பலன் இருக்கணும்னா, நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். எல்லா ஆசீர்வாதமும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியவங்களுக்கு தான். பேஸ் லைன் என்ன? ஆண்டவரை ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஆண்டவர் மேல நீங்க விசுவாசத்த வைக்கணும். ஆண்டவரை நேசிக்கணும். இதுக்கு நீங்க ஆண்டவர் யாருன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் சமூகத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆண்டவர் குரல கேளுங்க. ஆண்டவரே இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் லெட் அஸ் டிட்டர்மின். இன்னையில இருந்து 1 வருஷம் நான் ஆண்டவர் சொல்றதெல்லாம் கேட்பேன். நம்ம சர்ச்சே வேற மாரி ஆயிடும். இன்னைக்கு ஒரு டிட்டர்மினேஷன். நம்ம ஆக்சுவலா ஞானஸ்தானம் எடுக்கும்போதே அது பண்ணியிருக்கணும். பண்ணல. இன்னையில இருந்து நான் ஆண்டவர் சொல்றதெல்லாம் கேட்பேன். எவ்ளோ கஷ்டமா இருந்தாலும் செய்வேன். எப்படி ஜிம்முக்கு போய் சாப்பிடாம இருக்கிறீங்களோ? வயிறு குறையணும்னு ஃபுல் நாள் சாப்பிடாம இருக்கிறீங்களோ? அதே போல. வெறும் சாலட சாப்பிட்டுட்டு உட்கார்ந்திருக்கிறீங்களோ? அது போல. எவ்ளோ கஷ்டமா இருந்தாலும் ஆண்டவர் சொல்றதுக்கு கேட்பேன்.